வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஆம் ஆத்மி கட்சியில் மோதல் உச்சகட்டம். கெஜ்ரிவாலுக்கு எதிராக அதிருப்தி எம்எல்ஏ பின்னி உண்ணாவிரதம் அறிவிப்பு. காணும் பொங்கல் விழாவில் மக்கள் உற்சாகம். அசம்பாவிதங்களை தவிர்க்க சென்னை கடற்கரையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் துள்ளி குதித்த காளைகளை அள்ளி அடக்கிய வீரர்கள். வெளிநாடுகளிலிருந்தும் ரசிகர்கள் வருகை. விரிவான செய்திகள். கெஜ்ரிவால் சர்வாதிகாரி போல செயல்படுவதாகவும் ஆம் ஆத்மி கட்சியில் ஊழல் நடப்பதாகவும் அக்கட்சி எம்எல்ஏக்களில் ஒருவரான வினோத்குமார் பின்னி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நிருபர்களை சந்தித்த பின்னி, ஆம் ஆத்மி கட்சி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் எடுப்பதாகவும், எதிர்கருத்துக்களை கூறினால் சர்வாதிகாரி போல நடந்து கொள்வதாகவும் சாடினார். முன்னாள் காங்கிரஸ்காரரான பின்னி மேலும் கூறுகையில், காங்கிரசுடன் கூட்டணி சேரமாட்டோம் என்று தேர்தல் நேரத்தில் கூறிவிட்டு இப்போது ஆட்சி அதிகாரத்துக்காக கொள்கைகளை கைவிட்டு விட்டதாகவும், முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித்துக்கு எதிரான ஊழல் புகாருக்கு ஆதாரங்கள் இருந்தும் நடவடிக்கை எடுக்க கெஜ்ரிவால் தயங்குவதாகவும் பின்னி கூறினார். कि किसी भी राजनीतिक पार्टी से न समर्थन लेंगे न देंगे, लेकिन पर्दे के पीछे बहुत चतुराई से चंद लोगों ने मिलकर सरकार बनाने का जाल बुना मिलाकर उसका ये सामने रिजल्ट आया है कि दिल्ली की पूर्व मुख्यमंत्री, मंत्री और भ्रष्ट कर्मचारियों के खिलाफ மக்களுக்கு சேவை செய்யத்தான் கட்சி துவக்கப்பட்டதே தவிர கெஜ்ரிவாலை முதல்வராக்க அல்ல என்றும் பின்னி சாடினார். தண்ணீர், மின் கட்டணம் தொடர்பான தேர்தல் வாக்குறுதிகள் நிபந்தனைகளுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறிய பின்னி, அதன் மூலம் டெல்லி மக்களை கெஜ்ரிவால் ஏமாற்றிவிட்டதாகவும் சாடினார். इस सरकार को चलाने में अपने आप को विफल महसूस करते हैं और अपने वादे दिए हुए वादे पूरे नहीं करते तो उनको तुरंत रिजाइन करते हैं. தேர்தல் வாக்குறுதிகளை ஜனவரி 27ஆம் தேதிக்குள் நிறைவேற்றாவிட்டால் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கப் போவதாகவும், அதே நேரத்தில் கட்சியிலிருந்து விலகப் போவதும் இல்லை என்றும் வினோத்குமார் பின்னி கூறினார். ஆம் ஆத்மி கட்சியில் ஒழுங்கீனத்துக்கு இடமில்லை என்றும், வினோத்குமார் பின்னி எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் கட்சியின் மூத்த தலைவர் யோகேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி தனது ஊழல் ஒழிப்பு கொள்கையை கைவிட்டு விட்டதாகவும், முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சர்வாதிகாரி போல செயல்படுவதாகவும் சொந்த கட்சி எம்எல்ஏ வினோத்குமார் பின்னி கூறியிருப்பது வருத்தம் அளிப்பதாக கட்சியின் அரசியல் விவகார குழு உறுப்பினர் யோகேந்திர யாதவ் கூறினார். லோக்சபா தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் முறைகேடுகள் நடப்பதாக கூறும் பின்னி, அது பற்றி கட்சி கூட்டத்தில் பிரச்சினை எழுப்பாமல் நேராக மீடியாக்களிடம் சென்றது ஏன் என்றும் யோகேந்திர யாதவ் கேட்டார். பின்னியின் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் பாரதிய ஜனதா இருப்பதாகவும், அவர்கள் எழுதி கொடுத்ததை பின்னி நிருபர்கள் முன்னிலையில் ஒப்புவித்துள்ளதாகவும் யோகேந்திர யாதவ் கூறினார். उनकी बात सुन के दुख इसलिए भी हुआ कि ऐसा लगा कि वो किसी और की दी हुई स्पीच पढ़ रहे हैं. हाथ में कागज थे और ये स्पीच, जैसा आप सबको भी लगा होगा, ये स्पीच में लगभग वो सारे मुद्दे थे जो विपक्ष के नेता हर्षवर्धन जी ने सदन में उठाए थे और उसके बाद ஆம் ஆத்மி கட்சியில் ஒழுங்கீனத்துக்கு ஒருபோதும் இடமில்லை என்று கூறிய யோகேந்திர யாதவ், பின்னி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதை தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை என்றும் தெரிவித்தார். டெல்லி சட்டத்துறை அமைச்சருடன் போலீசார் நடுரோட்டில் வாக்குவாதம் செய்த சம்பவம் தலைநகரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைத்ததிலிருந்து அதன் அமைச்சர்கள் நேரடியாக களப்பணிகளை செய்து வருகின்றனர். தெற்கு டெல்லியில் உள்ள கிர்கி எக்ஸ்டென்ஷன் பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நைஜீரிய நாட்டவர்கள் போதை மருந்து கடத்தலிலும் விபச்சாரத்திலும் ஈடுபடுவதாக டெல்லி சட்டத்துறை அமைச்சர் சோம்நாத் பார்த்திக்கு புதனன்று இரவு ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து போலீசாரை சம்பவ இடத்துக்கு செல்லும்படி உத்தரவிட்ட அமைச்சர் பார்த்தி பின்னாலேயே விரைந்தார். விபச்சாரம் நடப்பதாக கூறப்படும் கட்டடத்தை சோதனையிடும்படி அமைச்சர் பார்த்தி கூறியதற்கு வாரண்ட் இருக்கிறதா என்று போலீசார் திரும்ப கேட்டுள்ளனர். அவசர சமயங்களில் வாரண்ட் தேவையில்லை, ரெய்டு நடத்துங்கள் என்ற அமைச்சர் பார்த்தி மீண்டும் கூற, வாரண்ட் இல்லாமல் ரெய்டு நடத்த முடியாது என்று போலீசார் மறுத்துவிட்டனர். இதனால் சட்ட அமைச்சருக்கும் போலீசாருக்கும் நடு ரோட்டில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. சட்ட அமைச்சராகிய என் பேச்சையே கேட்க தயாராக இல்லாத டெல்லி போலீசார் எப்படி மக்களின் புகார்களை முறைப்படி விசாரிப்பார்கள் என்று சோம்நாத் பார்த்தி ஆவேசத்துடன் கேட்டார். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி துணைநிலை கவர்னர் நஜீப் ஜங்கிடம் அறிக்கை அளிப்போம் என்று டெல்லி போலீஸ் அறிவித்துள்ளது.
டெல்லியை பொறுத்தவரையில் போலீஸை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்பதும், மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ்தான் டெல்லி போலீஸ் செயல்படுகிறது என்பதும், டெல்லி போலீஸ் கமிஷனருக்கும் முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித்துக்கும் பலமுறை கருத்து மோதல்கள் நடந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தைத்திங்கள் 3ஆம் நாளில் கொண்டாடப்படும் காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா பொழுதுபோக்கு தலங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மகிழ்ந்தனர். தை மாதம் 3ஆம் நாளான வியாழக்கிழமையன்று காணும் பொங்கல் தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தலைநகரான சென்னையில் நகர்ப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆண்டுதோறும் மெரினா கடற்கரைக்கு படையெடுத்து வருவதை வழக்கமாகவே கொண்டுள்ளனர். இந்த ஆண்டும் காலை முதலே மெரினா கடற்கரையில் கூட்டம் வர துவங்கியது. பாதுகாப்பை முன்னிட்டு கடலில் இறங்கவும் குளிக்கவும் போலீசார் தடை விதித்திருந்தனர். தங்கள் குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுடன் மெரினாவை முற்றுகையிட்டவர்கள் மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தனர். மெரினா கடற்கரைக்கு காணும் பொங்கல் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறேன். நான் போலீஸ் பாதுகாப்புடன் காணும் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். மிக அருமையான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கின்றது. தடுப்பு சுவர் போட்டு அங்கே கடலுக்குள் செல்லாதபடி பாதுகாக்கின்றார்கள். அது உயிர் பாதுகாப்பு என்பதற்காக அதற்காக ஏற்றுக்கொண்டு மக்கள் எல்லோரும் அவர்கள் ஒத்துழைக்கின்றார்கள். பொதுமக்களின் வருகையை முன்னிட்டு மெரினா அமைந்துள்ள காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பைனாகுலர் மூலம் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர். ரோந்து கப்பல், ஹெலிகாப்டர் மூலமாகவும் கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்காக பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. கடல் அலைகள் வந்து செல்லும் பகுதிகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னை தீவுத்திடல் பொருட்காட்சி, கிண்டி சிறுவர் பூங்கா, வண்டலூர் வனவிலங்கு பூங்கா உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா இடங்களிலும் காணும் பொங்கலை முன்னிட்டு மக்கள் வெள்ளமென திரண்டிருந்தனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பார்த்து ரசித்து மகிழ்ந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அமர்க்களப்படுத்தியது. தமிழர்களின் பாரம்பரியமிக்க விளையாட்டுகளில் ஒன்றானதும் உலக புகழ்பெற்றதுமான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வியாழக்கிழமையன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. மதுரை, திருச்சி, விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வந்திருந்தன. வாடிவாசல் வழியே சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு நிர்ணயித்த இலக்கு வரை திமிலை பிடித்தபடி சென்று காளைகளை அடக்கினர். சூப்பர் பிடிக்கிறப்பா, சூப்பர் மாடுபிடி தங்க காசு, எம்பிசியில் தங்க காசு, சூப்பர் சூப்பர் சூப்பர். தொட்டப்பாரு தொட்டப்பாருப்பா, ஒரு தங்க காசு, மாட்டை தொட்டுப்பாரு, தொட்டுப்பாரு சூப்பர், மாட்டை தொட்டுப்பாருப்பா, மாட்டை தொட்டுப்பாரு, பீக்கே செல்வம் பாருப்பா. சில காளைகள் வீரர்களுக்கு போக்கு காட்டி தன்னிடம் நெருங்க விடாமல் வீரர்களை சிதறி ஓடச் செய்தது. திருவிழா கூட்டம் போல் திரண்டிருந்த பார்வையாளர்கள் கூட்டம் ஆரவார மகிழ்ச்சியுடன் காளைகளுக்கும் காளையர்களுக்கும் இடையே நடந்த போட்டியை கண்டு ரசித்தனர். மாடு பிடிக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸ் கொஞ்சம் நல்ல விதமா தான் இருக்கு. அந்த மாட்டோட துரும்பு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வீரர்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி பார்த்திருக்காங்க. அந்த வகையில பார்க்க போனா அந்த பாராட்டலாம். ரெண்டாவது, இப்போ நிறைய வீரர்கள் மாடு பிடிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப உற்சாகமா இருக்கு. இதில் சிறப்பாக மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் வீரர்களால் அடக்க முடியாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க காசு, வெள்ளி காசு, LCD டிவி, வாஷிங் மெஷின், கட்டில், பீரோ, சைக்கிள், சேர் போன்ற கவர்ச்சிகரமான பரிசுகள் வழங்கப்பட்டன. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டை காண நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமில்லாமல் வெளிநாட்டினரும் வந்திருந்தனர். இவர்களுக்கென சுற்றுலாத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட தனி மேடையில் இருந்தபடியே பார்த்து ரசித்தனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பாக நடைபெற மாவட்ட நிர்வாகம், காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. லோக்சபா தேர்தலில் திமுக, தேமுதிக கூட்டணி குறித்து இதுவரை எவ்வித பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார்.
சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் வியாழனன்று திமுக தலைவர் கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா, முன்னேற்றம் இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், லோக்சபா தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து இதுவரை எவ்விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று தெரிவித்தார். தேமுதிகவோட கூட்டணி குறித்து எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கா? எதுவும் முன்னேற்றங்கள் நடந்திருக்கா? பேச்சுவார்த்தை இல்லை. திமுகவின் 2 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் வரும் பிப்ரவரியில் வரும் ராஜ்யசபா தேர்தலில் திமுக போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்கவில்லை என்றும், திருச்சி திமுக மாநாட்டு பணிகள் மிகச்சிறப்பாக நடந்து வருகிறது என்றும் கருணாநிதி பதிலளித்தார். முன்னதாக மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் கருணாநிதியை சந்தித்து லோக்சபா தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து கலந்தாலோசித்தனர். பாரதிய ஜனதா தலைவர்கள் அருண்ஜேட்லி, அனுராக் தாக்கூர், பிரேம்குமார் துமல் ஆகியோர் மீது ஹிமாச்சல பிரதேச முதல்வர் வீர்பத்ர சிங் அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச முதல்வராக இருப்பவர் வீர்பத்ர சிங். ஹிமாச்சல பிரதேசத்தில் நீர் மின்சார திட்டத்தை செயல்படுத்தும் உரிமத்தை வெஞ்சர் எனர்ஜி அண்ட் டெக்னாலஜி எனும் தனியார் நிறுவனத்துக்கு அளித்ததில் 4 கோடி ரூபாய் வீர்பத்ர சிங் லஞ்சம் பெற்றதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியது. வீர்பத்ர சிங் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும்படி பிரதமருக்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி கடிதம் எழுதினார். அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் வெஞ்சர் மின் நிறுவனத்துக்கு மின் திட்டத்தை வழங்கியதாக ஹிமாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் பிரேம்குமார் துமல் குற்றம் சுமத்தினார். அதேபோல பிரேம்குமார் துமலின் மகனும் பாரதிய ஜனதா இளைஞரணி தலைவருமான அனுராக் தாக்கூர் எம்பியும் வீர்பத்ர சிங் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை சுமத்தியதோடு முதல்வர் பதவியிலிருந்து அவரை நீக்கும்படி ராகுல் வீட்டு முன் போராட்டம் நடத்தினார். இந்நிலையில் சிம்லா நீதிமன்றத்தில் அருண்ஜேட்லி, பிரேம்குமார் துமல், அனுராக் தாக்கூர் ஆகியோர் மீது வீர்பத்ர சிங் சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 3 மீதும் வழக்கு தொடுத்துள்ளதை நிருபர்களிடம் தெரிவித்த வீர்பத்ர சிங், தன் மீதான குற்றத்தை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என்றும் ஆவேசத்துடன் சவால் விடுத்தார். ஹிமாச்சல பிரதேசத்தில் கடந்த 1 மாதமாக வீர்பத்ர சிங் பதவி விலக கோரி பாரதிய ஜனதாவும், பாரதிய ஜனதாவை கண்டித்து காங்கிரசாரும் மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட மாட்டுப் பொங்கல் விழாவில் பாத்தி மிதிக்கும் பாரம்பரிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உழவர்களின் உற்ற தோழனான மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது. மாடுகளை குளிப்பாட்டி விதவிதமாக அலங்கரித்து பொங்கல் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் 9 பாத்திகள் அமைத்து மஞ்சள், குங்குமம் நிரப்பி நவ தானியங்கள் பரப்பி வைத்து அதில் மாடுகள் விடப்பட்டன. மேள தாளங்கள் முழங்க நடந்த இந்நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்த பல்கலைக்கழகம் சார்ந்த 27 ஆராய்ச்சி நிலையங்கள், 14 வேளாண் அறிவியல் மையங்கள் ஆக 57 பகுதிகளில் இந்த பண்ணை தொழிலாளர்கள் எங்களோடு இணைந்து பணியாற்றி வருகின்றார்கள். அவர்கள் மகிழவும், எங்களோடு இணைந்து செயலாற்றுகின்ற கால்நடைகளும் அதற்கு உடன்பாட்டோடு எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒழியமைத்து கொடுத்த பகலவனுக்கும் நன்றி சொல்லுகின்ற விழாதான் இந்த பொங்கல் விழா. இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக ஊழியர்கள், விவசாயிகள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடந்த தெப்பத் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தெப்பத் திருவிழா புதனன்று இரவு நடந்தது. மின்னொளியில் ஜொலித்த தெப்பத்தை காண சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திரளாக வந்திருந்தனர். கடந்த 7ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் சிம்ம, பூத, அன்ன, ரிஷப, யானை, வெள்ளி குதிரை வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி வீதியுலா வந்தார். 9ஆம் நாளான புதன்கிழமை இரவு தெப்பத் திருவிழா நடந்தது. தெப்பத்தில் எழுந்தருளிய அம்மன் 3 முறை வலம் வந்தார். இரவு 11 மணிக்கு ஆஸ்தான மண்டபத்தை அம்மன் வந்து சேரும் வரை பக்தர்கள் திரண்டிருந்தனர். தைப்பூசத்திற்காக கண்ணாடி பல்லக்கில் புறப்படும் அம்மன் கொள்ளிடம் சென்றடைவார். இரவு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் அரங்கநாதரிடம் சீர்பெறும் நிகழ்ச்சியும் 17ஆம் தேதி கண்ணாடி பல்லக்கில் இரவு கோவிலை வந்தடைகிறார். பின்னர் கொடி இறக்கப்பட்டு அர்த்தஜாம பூஜை நடத்தப்பட்டு விழா முடிவடைகிறது. தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று 1 சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 சவரன் தங்கம் 22,240 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,780 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 48 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 44,840 ரூபாயாக இருந்தது.
கோவை மாநகராட்சி பள்ளி சுவர்களை தொடர்ந்து மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலை மைய தடுப்பு, மேம்பாலங்கள் என அத்துமீறும் விளம்பரங்களால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டடங்கள், சுவர்கள், மாநகர எல்லைக்குள் உள்ள அரசு சுவர்களில் அரசியல் கட்சியினர் விளம்பரம் செய்ய தடை விதித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆளும் கட்சியினரே போட்டி போட்டு விளம்பரங்களை செய்து வருகின்றனர். அரசின் சாதனை மற்றும் முதல்வர் பிறந்த நாள் விழாவுக்கான விளம்பரங்கள் கண்ணை பறிக்கின்றன. இதற்காக ரயில்வே மேம்பாலம், இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில், அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள், சுற்றுச்சுவர்கள் என்று எதையும் விட்டு வைக்கவில்லை. கோவையில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆளும் கட்சி கோஷ்டியினர் போட்டி போட்டு சுவர் விளம்பரம் செய்து வருகின்றனர். கோடநாட்டில் முதல்வர் தங்கியிருப்பதால் கோவையில் பிறந்த நாள் விழாவுக்கு பிரம்மாண்ட விளம்பரம் செய்கின்றனர். இதனால் வாகன ஓட்டுநர்களின் கவனம் சிதறி விபத்துகளுக்கு வழிவகுக்கிறது. சாலை பாதுகாப்பு வார விழா இப்ப நடந்துட்டு இருக்க இந்த வேளையில நிறைய விளம்பரங்கள் அங்கங்க சாலை ஓரமாகவும் சாலை நடுவில் இருக்கிற டிவைடர்களையும் பார்க்கப்படுறாங்க. போக்குவரத்துக்கு மிகுந்த இடையூறா இருக்கு. உச்சநீதிமன்றமே இதுக்கு மக்களுக்கு இடையூறா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விளம்பரம் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. அதை மீறி ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சி மற்ற கட்சிகளும் சரி இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்திருக்காங்க. இதை அகற்றிட்டாங்கன்னா, அவங்களே அகற்றிட்டாங்கன்னா நிறைய விபத்துக்கள் தவிர்க்கலாம். அரசு விழாக்களில் ஆடம்பரம் வேண்டாம், பிறந்த நாள் விழாவில் கோலாகலம் வேண்டாம் என கட்சியினரை அறிவுறுத்தும் முதல்வர் கோவையில் ஆளும் கட்சியினரின் கூத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாரா என்பது பொதுமக்களின் ஆதங்கமாக உள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.